ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்லேருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. நம்ம கூட இன்னைக்கு அண்ணல் அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வயது 61 வயது ஆகுது. திருநெல்வேலியில் அவங்க அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தாங்க. இப்போ ரிட்டையர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக பல் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துச்சு. நிறைய பற்களில் சொத்தையாகி பற்களில் உடஞ்சி போயிருந்தது. நிறைய பற்களில் ஈர் பிரச்சனைகள் வந்து பற்களில் ஆடுத்துருந்துச்சு. அவங்களுக்கு பலவீனமாக இருக்கிற அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு மேல் கீழ் தாடையில் இம்ப்ளான்ஸ் பொருத்தி நவீன ஐபார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபிக்ஸடாக பற்கள் கொடுத்துருக்கோம். இந்த சிகிச்சைக்கு அவங்களுக்கு 5 நாட்கள் தேவைப்பட்டது. அவங்களோட மொத்த சிகிச்சை அனுபவம் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. என்னுடைய பெயர் அன்னாள் ரோஸ்லின். நான் இடைநிலை உதவி ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். இப்போது ரிட்டையர்ட் ஆகிவிட்டேன். எனக்கு ஒரு 10 வருஷமாகவே என்னுடைய பல் வந்து ஒவ்வொரு பல்லாக சொத்தையாகி செயலிழந்து இருந்தது. கடவாய் பற்கள் எல்லாமே அப்படி இதாகி பிறகு அது வந்து கேப் மாட்டி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேப்பும் உடஞ்சிடுச்சு. திருப்பி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் 2 பல் வந்து தன்னாலே விழுந்துருச்சு. அப்புறம் இந்த இன்னொரு துணையை அடுத்த பல்ல இது வச்சு நாங்கள் அது பல் பொருத்தினோம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மேலே 2 நிறைய பல்களில் வந்து சொத்தை வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல், எதுவும் இனிப்பு பொருட்கள் மற்ற குளிர்ந்த பானங்கள் சூடான பானங்கள் குடிக்கும்போது ரொம்ப வந்து அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். பல் வந்து கூசும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. மற்ற என்ன சாப்பிடும்போது இடையில வந்து அப்படி ஒட்டிக்கிடும். அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நான் ஆசிரியர் பணி செய்து கொண்டு இருந்தபடினாலே என்னுடைய இம்ப்ளான்ட் செய்ய முடியாமல் டைம் கிடைக்கவில்லை. இப்பொழுது நான் யூடியூப் மூலமாக அறிந்து கொண்டு இங்கே இம்ப்ளான்ட் பண்ணதற்காக என்னுடைய மகன் கூட்டி கொண்டு வந்தான். அந்த இம்ப்ளான்ட் பண்ணினது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் இம்ப்ளான்ட் பண்ணும்போது எந்த விதமான வலியுமே எனக்கு இல்லை. முதல்ல வந்து மரத்து போதுக்கு வந்து ஒரு மருந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியலை. அதுக்கப்புறம் மேல் தாடையில் உள்ள பல்களையெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு கீழ்த்தாடையில் உள்ள பல்களைலாம் எடுத்துகிட்டு அன்றைக்கே எனக்கு இம்ப்ளான்ட் பொருத்தி விட்டார்கள். திருப்பி வந்து நான் பல் பரிசோதனை செய்வதற்காக வந்தேன். இந்த இம்ப்ளான்ட் பண்ண நேரத்தில் நிறைய டாக்டர்ஸ்கள் என்பது நல்ல முறையில் சிகிச்சை செய்தார்கள். பெரிய டாக்டர் முருகவேல் அவர்களும், டாக்டர் சந்தியா, டாக்டர் அஞ்சலி, டாக்டர் நந்தினி, டாக்டர் கௌசல்யா போன்ற டாக்டர்கள் உடனிருந்து என்னுடைய சிகிச்சையை செய்து முடித்தார்கள். அதன் பிறகு நான் சிகிச்சைக்காக வந்தேன். என் பல்லெல்லாம் அளவு எடுத்து எப்படி செய்ய வேண்டும் என்று டாக்டர் கௌசல்யா அவர்கள் நன்றாக செய்து நல்ல முறையில் செய்தார்கள். அதற்கப்புறம் ரேகா வந்து அந்த பல் எப்படி இருக்கணும் என்று அதங்களோட அளவுகளை எடுத்து அதை செய்து கொண்டு வந்து நான் 5வது நாள் எனக்கு மாட்டினார்கள். இதன் பிறகு என்னுடைய அனுபவம் வந்து நான் 2 நாள் கொஞ்சம் லேசாக வலி இருந்தது. அதற்கு மாத்திரை சாப்பிட்டேன். எனக்கு சரியாகிவிட்டது. அதற்கப்புறம் ஒன்றும் தெரியவில்லை. அந்த பல் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறது எனக்கு வலியே இல்லை. நீங்கள் யாரும் அதற்காக பயப்படவே வேண்டாம். இங்கே வந்து நம்ம பல் சிகிச்சை செய்து கொண்டால் அந்த பல் சிகிச்சை வந்து அந்த எந்த விதமான கஷ்டமுமின்றி நல்ல முறையில் அன்பாகவும் பரிவாகவும் அவர்கள் நம்மளுக்கு செய்து கொடுப்பார்கள். நாம் பல் வேதனையோடு இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து தைரியமாக பெஸ்ட் லேசர் கிளினிக் சென்டரில் வந்து நீங்கள் இம்ப்ளான்ட் செய்து கொள்ளுங்கள். பல்லுக்கு வேண்டிய எந்த சிகிச்சைனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பயப்படவே வேண்டாம். இப்போ பல்லு கட்டின பிறகு என்னெல்லாம் உணவு சாப்பிட்டு பார்த்தீங்க? அது முதல் 5 நாட்கள் வந்து கஞ்சி, ரசம் சாதம் அப்படி மென்மையான உணவுகள் தான் சாப்பிட்டு வந்தேன். அதற்கு பிறகு பல் வைத்த பிறகு நல்ல வெந்த சாப்பாடுகள் சாப்பிடுகிறேன். மற்றும் பழங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுகிறேன். முன்னாடி மாதிரி எனக்கு அந்த இடையில வந்து பல்லெல்லாம் ஒட்டிக்கிடும்ல, அந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த கூசுகின்ற பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நன்றாக இருக்கிறது. ஆமாம். இப்போ பல் உங்களுக்கு வரிசையாக அழகாக கொடுத்துருக்கோம் இல்லையா? உங்கள் புன்னகை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க நல்லா சிரிச்சு காட்டுங்க. சரி, உங்களோட மகன் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா? அவரு உங்களோட பற்களை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. வேற மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு,
நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு 50 வயது 60 வயது ஆச்சு அப்படின்னா எதுக்கு பல்லு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வயது ஆச்சு அப்படின்னா பல்லு கட்டுற அவசியம் இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வயதானாலும் நம்ம பல்லு கட்டலாம், நம்மளுடைய பல்லோட அழகு பேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படவே வேண்டாம். இங்கே வந்து நம்ம கெட்டிக்கிட்டோம்னா நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே நம்ம பல் அழகாகவும் இருக்கும், நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம மற்றவர்களோட பழகுதற்கும் நன்றாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வயதானாலும் பரவாயில்லை, நீங்கள் வந்து நன்றாக பல் கட்டி இம்ப்ளான்ட் செய்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இதுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு சாப்பாடு சாப்பிடும் போது 2 பக்கமும் சமமா மென்று சாப்பிட முடியுதுங்களா? ஆமாம், 2 பக்கமும் சமமாக மென்று சாப்பிட முடிகிறது. சரி, ஓகே. இப்போ நம்ம உங்களுக்கு நைட் கார்டு மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பற்கள் இரவு நேரத்தில் தூங்கும் போது நிறைய பேருக்கு பல்லு கடிக்கிற பழக்கம் இருக்கும். அதனால நம்ம இந்த நைட் கார்டு கொடுத்துருக்கோம். இது நீங்க மறக்காம இரவு நேரத்தில் தூங்கத்துக்கு முன்னாடி போட்டு படுக்கணும். காலையில அதை கழட்டி நீங்க தண்ணியில போட்டு வச்சிடலாம். சரிங்களா? சரி. உங்களோட இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். நிறைய பேர் பல்லு கட்டணும்னு நினைப்பாங்க, பயந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் 2 வார்த்தை பேசிக்கலாமா? கண்டிப்பா. நான் வந்து இங்கே வந்து இம்ப்ளான்ட் பண்ணிக்கிட்டதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெஸ்ட்லேசர் கிளீனிங் சென்டரில் உள்ளவங்க, அவங்க டாக்டர்ஸோ மற்ற எல்லா சகோதரிகளும் அன்பாக கவனித்து கொண்டார்கள். அவர்களுக்காக நான் தினமும் என்னுடைய ஜெபத்தில் பிரேயரில் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் தன்னுடைய பணிகளை மிகவும் சிறப்பாக செய்தார்கள். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. பைபிளில் கூட தன் வேலைகள் ஜாக்கிரதையாக இருக்கிறவரை கண்டால் ராஜாக்களுக்கு முன்பாக நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவான்னு ஒரு வேத வசனம் இருக்குது. அதன்படி அவங்க தன்னுடைய பணிகளை செய்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்து எனக்கு மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்காக இந்த கிளினிக் சென்டர் நல்ல முறையிலே மேன்மை பெறுவதற்காக நான் உங்கள் எல்லாருக்காகவும் டாக்டர்ஸ் மற்ற உதவி செய்கிற எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் எனக்கு மிகுந்த நன்றி. ரொம்ப நன்றி.